அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓரல் டெஸ்ட்டோட மார்க்கும் மெயின் எக்ஸாமோட மார்க்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஆர்டர் படி பிடிஎஃப்லேருந்து எக்ஸல் கன்வெர்ட் பண்ணி எக்ஸலில் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வரிசையாக ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதாவது அதிகமான மார்க்லேருந்து கம்மியான மார்க் வரைக்கும் ஒரு ஆர்டர் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இது கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். இப்போ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக ஆர்டர் போட்டாச்சு. கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ எல்லாரோட கட் ஆஃப் ப்ளஸ் பிஎஸ்டிஎம்க்கு தனியாக ஒரு கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வரிசையாக நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட்டு இதை வந்து ஷோ பண்ணுறேன். புரியுதுங்களா? நல்லா பாருங்கள். ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஜெண்டர், மெயின் எக்ஸாமோட மார்க்கு, அடுத்து ஓரல் டெஸ்ட்டோட மார்க்கு, டோட்டல் மார்க்கு. இது வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங், அதாவது செகண்ட் ஃபேஸ் ஓரல் டெஸ்ட்டு. செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நல்லா கவனிங்க. செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து 8/3/2024. ஓகேங்களா? 8 மார்ச் 2024 அன்னைக்கு டேபிள் நம்பர் வைஸ் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து நடக்குது. டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் தான் நடக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ரிஜிஸ்டர் நம்பர் கம்யூனிட்டி. ஓகேங்களா? பிசி கம்யூனிட்டி, ஃபீமேல், 171 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமில். அதுக்கப்புறம் பாருங்கள், ஓரல் டெஸ்ட்டில் 30 மார்க், ஸோ டோட்டலாக 201 மார்க். ஸோ இந்த கேண்டிடேட் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் போய் அங்கே போஸ்ட் எடுப்பாங்க. போஸ்ட் என்ன மீதி இருக்குது? ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு தான் இருக்குது. மேபி இவங்க போய் எடுக்கலாம் அல்லது வேண்டான்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எதனால் போன கவுன்சிலிங்லேயே, அதாவது ஃபேஸ் 1 கவுன்சிலிங்லேயே நிறைய பேர் வந்து போஸ்டிங் வேண்டாம், நான் வந்து நான் என்ட்ரி போஸ்ட்லேயே எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஊர் கிடைக்கணும். இது ஒரு விஷயம். அவங்க விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும். இது அடுத்த விஷயம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் வந்து அதிகம் இருக்கக்கூடாதுன்றதையும் மனசில் நினச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் இருந்தாலும் ஓகே, சொந்த ஊர் சைடு வந்து இருக்கணும்னு நினப்பாங்க. ஸோ பல காரணங்கள் இருக்குது, பல ரீசன் இருக்குது. அவங்க வந்து ஃபேஸ் 1ல் வந்து சூஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு பல ரீசன் இருக்குது. ஆரம்பத்தில் சில பேர் வந்து அதாவது சூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் போக போக சூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூவில் போஸ்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓரளவுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நான் இன்டர்வியூ போஸ்ட்லேயே நிறைய நல்ல போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் எடுக்காமல் இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே, இது தாங்க விஷயம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு சிலர் எடுத்திருக்காங்க, சிலர் எடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ மேபி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு அது வந்து கொஞ்சம் மேபி வேலை வந்து டஃப்பாக இருக்கலாம். அப்படின்றதுனால அவங்க வந்து யோசிச்சுட்டு ஓகே, நம்ம வந்து நான் என்ட்ரி போஸ்ட்டில் நமக்கு முனிசிபல் கமிஷனர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. முனிசிபல் கமிஷனர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சேலரி அதிகம் உள்ள அந்த ஒரு சில போஸ்ட் வந்து நான் இன்டர்வியூவில் இருக்குது, அது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஆர்ஐ எடுத்துக்கலாம், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நம்ம சொந்த மாவட்டத்தில் எடுத்துக்கலான்ற மாதிரி சிலர் வந்து யோசனையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டு இந்த போஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற சில ஐடியாவில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து சில டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் கிடைச்சா நமக்கு ஓகே தான், அதுவே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. இதெல்லாமே வந்து டிபெண்டிங் அப்பான் அவங்கவுங்க சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. சிலர் வந்து எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் எடுக்கலான்ற அந்த யோசனையில் இருப்பாங்க. புரியுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனையில் இருப்பாங்க.
ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கிட்ட விசாரிச்சுட்டு தான் அந்த போஸ்ட் எடுப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் 2 பேர்த்திட்ட இல்லை, ஒரு 10-20 பேர்த்திட்ட கூட விசாரித்து தான் அவங்க போஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 47 வேக்கன்சி இன்னும் இருக்குது. ஓகேங்களா? மேபி அதை வந்து இந்த இருக்கிற இந்த நபர்களுக்குள்ளே எடுக்காமையும் போகலாம். எடுக்காமல் போனால் பேஸ் 3 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் 3 வராது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீயில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான மார்க் லிஸ்ட் விடுவாங்க. அதில் இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் யாரெல்லாம் சூஸ் பண்ணலையோ அவங்களும் ஆட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ லிஸ்ட்டு எல்லாமே சேர்த்து மொத்தமாக நான் இன்டர்வியூ லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த நான் இன்டர்வியூ லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. புரியுங்களா? அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். இதெல்லாம் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த மெயின் எக்ஸாமோட மார்க்கு இருக்குது பார்த்திங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம், மெயின் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது பார்த்திங்களா, அதோட மார்க்கு கூடிய விரைவில், அதாவது இந்த கவுன்சிலிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த இன்டர்வியூ செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் 8 மார்ச் 2024 இது நடந்து முடிஞ்ச ஒரு சில நாட்கள்லேயே வந்து நான் இன்டர்வியூக்கான மார்க் லிஸ்ட் விட போகிறதா எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மேபி ரொம்ப சீக்கிரமாக விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவுன்சிலிங் பற்றி பேசும்போது டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீயில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகேங்களா, எங்களுக்கும் எலெக்ஷனுக்கும் நல்லா கவனிங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்குக்கும், அதாவது டிஎன்பிஎஸ்சி இவங்கக்கிட்ட இருக்கிற ஒர்க்குக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேபி போஸ்டிங் வேணால் லேட்டாக போடுவாங்க, பட் கவுன்சிலிங் நடத்துறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 8 மார்ச் 2024 இந்த டேட்டில் வந்து கவுன்சில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 1 வீக்குள்ளே, நான் சொல்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறேன், ஒரு 1 வீக்குள்ளே மார்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அல்லது ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே மார்க் லிஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு மெயின் ரிட்டன் எக்ஸாமோட மார்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 வீக்கில் இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? இன்டர்வியூன்ற கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 8ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 13ஆம் தேதிக்குள்ளே, ஓகேங்களா, 13ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 8ஆம் தேதி கவுன்சிலிங் முடியுது அப்படின்னா 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து 8ஆம் தேதி முடியுது அப்படின்னா, செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் முடியுதுன்னா ஒரு 13ஆம் தேதிக்குள்ளே நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த லிஸ்ட்டு வந்து விட்டுருவாங்க, மார்க்கும் விட்டுருவாங்க, வெளிப்படையாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20ஆம் தேதிக்குள்ளேயே கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5000 போஸ்ட்டு கிட்ட இருக்குல்ல, அதுக்கு மேலேயே இருக்குங்கள. ஸோ இந்த 5000 போஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக 1 மந்த் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்க்க போனால் கவுன்சிலிங் வந்து ஒரு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கவுன்சிலிங் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் என்னோடய கருத்துங்க. கவுன்சிலிங் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேபி அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங் போடுறது அதெல்லாம் வந்து பின்னாடி எப்படி முடிவு பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் அதுவும் கூடிய விரைவில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிசி டோல் ஃப்ரீ அவங்கக்கிட்ட கேட்டப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எங்களுக்கும் அந்த எலெக்ஷனுக்கும், அதாவது இந்த ஒர்க்குக்கும் எலெக்ஷன் ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, புரியுதுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது வந்து வரிசையாக கண்டிப்பாக டிஎன்பிசியோட ஒர்க் வந்து குரூப் 2 இன்டர்வியூ ஃபேஸ் 2 சம்மந்தமாக கவுன்சிலிங் வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ சம்மந்தமான விஷயங்கள் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். நான் இன்டர்வியூ சம்மந்தமான கவுன்சிலிங் நடக்கும். போஸ்டிங் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் எல்லாம் குயிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த லிஸ்ட் அப்படியே பாருங்கள், மெதுவாக வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கட் ஆஃப், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிறது அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ அதை தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவுக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஆக்சுவலாக கட் ஆஃப் அப்படின்றது அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இறுதி மார்க்கு தான் கட் ஆஃப். ஓகேங்களா? ஏன்னா அந்த இறுதி மார்க் வரைக்கும் வேலை கிடச்சிருச்சு, அதனால் இறுதியாக இருக்கக்கூடிய மார்க் தான் கட் ஆஃப். அதாவது வேலை இவங்க வந்து எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம், அது இவங்களோட விருப்பம். பட் அந்த மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. புரியுங்களா? இறுதியாக இந்த மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. தேங்க்யூ.